ஏமன் நாட்டுல 2015ஆம் வருஷம் தொட்டு சவுதி அரேபியா தலைமையில ஹூதிகளுக்கு எதிரான போர் நடந்து வருது. இது பஞ்சம், சுகாதார பிரச்சனைன்னு பல்வேறு இன்னல்களை ஏமன் மக்களுக்கு கொடுத்திருக்கு. பல உயிரிழப்புகளை அவங்க சந்திச்சிருக்காங்க. ஹூதி இயக்கத்தோட பெயர் சமீபமா அதிக கவனம் பெறத நம்ம பார்த்திருக்கலாம். கஸ்ஸா மீதான இஸ்ரேலோட தாக்குதலை கண்டிச்சு செங்கடல் பகுதியில வணிக கப்பல்கள் மேல தாக்குதல் தொடுக்கிறாங்க ஹூதிகள் அப்படிங்கிற செய்தியை நீங்க பார்த்திருப்பீங்க. ஹூதிகள் யாரு, அவங்க எப்படி உருவானாங்க, அவங்கள வழி நடத்துறது யாரு, அவங்களோட வரலாறு என்ன அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஏமன்ல மிகப்பெரிய அளவுல ஹூதி இயக்கத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. அவங்களுடைய அதிகாரப்பூர்வ பெயர் அன்சாருல்லா அப்படிங்கிறது. ஹூதிகள் ஷியா பிரிவை சேர்ந்தவங்க, அதுலயும் ஜெய்தி அப்படிங்கிற உட்பிரிவை சார்ந்தவங்க. ஈரான், ஈராக், லெபனான் போன்ற நாடுகள்ல பின்பற்றப்படுறதுமே ஷியா இஸ்லாம் தான் அப்படின்னாலும் ஜெய்தி பிரிவு அதுல இருந்து மாறுபட்ட ஒன்னா இருக்கு. அலி அலி அல்லாவோட கொள்ளு பேரன் ஜெயித் பின் அலி கிட்ட இருந்து ஜெய்திங்கிற பெயரை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஜெய்தி பிரிவினரை பொறுத்த வரைக்கும் ஜெயித் பின் அலி ஒரு மோசமான ஆட்சிக்கு எதிராக போரிட்டு உயிர் தியாகம் செஞ்சவங்க. அதனால அநீதியான ஆட்சியாளருக்கு எதிராக சண்டையிடுறது தங்களுடைய சமய கடமைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஜெய்திகள் சவுதி அரேபியாவை ஒட்டி அமைஞ்சிருக்கிற சாதா பிராந்தியத்துலதான் வசிச்சு வந்திருக்காங்க. இந்த பகுதி வடக்கு யமன்ல இருக்கு. 1928ல அலி அப்துல்லா சாலிஹ் அப்படிங்கிற ஜெய்தி பிரிவை சேர்ந்தவர் வடக்கு யமன்ல ஆட்சிக்கு வராரு. அவரோட ஆட்சியில தான் வடக்கு யமனும் தெற்கு யமனும் இணைஞ்சு ஒரு நாடா ஆனிச்சு. 1980-90கள் வாக்குல சவுதி அரேபியா ஏமன்ல சலபீச சிந்தனைய தீவிரமா பரப்புனுச்சு. இதுக்காக நிறைய நிறுவனங்களை அது ஏமன்ல உருவாக்குனுச்சு. இதனால ஜெய்திகள் ட்ரிகர் ஆனாங்க. ஹுசைன் பத்ருதீன் அல் ஹூதி அப்படிங்கிற ஒரு தலைமையில அவங்க அணி திரண்டாங்க. இதுதான் ஹூதி இயக்கம் உருவாகிறதுக்கு பின்னணியா அமைஞ்சிச்சு. அல் ஹக் மாதிரியான கட்சி இந்த பின்னணியில தான் உருவாக்கப்பட்டுச்சு. 2003ஆம் வருஷம் ஈராக்க அமெரிக்கா ஆக்கிரமிச்சது உங்களுக்கு நினைவு இருக்கலாம். அதுதான் ஹூதிகள் தீவிரமா அரசியல்ல ஈடுபட காரணமா அமைஞ்சிச்சு. அப்போ ஏமனை ஆட்சி செஞ்ச அலி அப்துல்லா சாலிஹ் அமெரிக்க ஆதரவாளரா இருந்தாரு. ஈராக் போர் மட்டும் இல்லாம 9/11க்கு பிறகு ஜார்ஜ் புஷ் அறிவிச்ச தீவிரவாதத்துக்கு எதிரான போரை கூட அவரு ஆதரிச்சாரு. அதை எதிர்த்து ஹூதிகள் போராட்டம் பண்ணாங்க. போராட்டத்தை ஏமன் அரசு கடுமையா ஒடுக்குனுச்சு. அத்தோட ஹூதிகளுக்கு தலைவரா இருந்த ஹுசைன் அல் ஹூதியையும் கைது பண்ணாங்க. இதுதான் அரசுக்கும் ஹூதிகளுக்கும் இடையில போர் நடக்க காரணமா அமைஞ்சிச்சு. 2004ல ஹுசைன் அல் ஹூதி கொல்லப்பட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய தம்பி அப்துல் மாலிக் அல் ஹூதி தலைமை பொறுப்புக்கு வந்தாரு. ஏமன் அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை சவுதி அரேபியாவும் ஹூதிகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை ஈரானும் எடுத்தாங்க. ஒரு வழியா 2010ல ஏமன்ல போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. அதை தொடர்ந்து அடுத்த வருஷமே அங்க அலி அப்துல்லா சாலிஹோடைய ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு. ஆமா, ஏமன்ல 1978ல தொடங்கின அலி அப்துல்லா சாலிஹோட ஆட்சி 2011ல முடிவுக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட 30 வருஷம் அவர் ஆட்சி பண்ணாரு. $30 பில்லியன் அளவுக்கு அவரு ஊழல் செஞ்சதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவர் ஆட்சி கவிழ்ந்த 2011ஆம் வருஷம் ரொம்பவே முக்கியமான ஒண்ணுன்னு தான் சொல்லணும். அரபுலகத்துல சர்வாதிகார ஆட்சியாளர்களை அகற்றுறதுக்காக பல நாடுகள்ல மக்கள் போராட்டம் வெடிச்சு ஆட்சி மாற்றங்கள் நடந்துச்சு. இத அரபு வசந்தம்னு சொல்றாங்க, இஸ்லாமிக் அவேக்கனிங்னு சொல்லலாம். அந்த சந்தர்ப்பத்துல தான் ஏமன்லயும் ஆட்சி மாற்றம் வந்துச்சு. ஹூதிகளுக்கும் இந்த மாற்றத்துல பங்கு இருந்துச்சு. சாலிஹோடைய ஆட்சி முடிவுக்கு வந்து அப்துல் ரப்பு மன்சூர் ஹாதி அப்படிங்கிறவரு புதிய அதிபரா ஆனாரு. அவரால் ஒரு நிலைத்தன்மையுள்ள ஒரு ஆட்சியை கொடுக்க முடியல. அல் கைதா தாக்குதல், எண்ணெய் விலை உயர்வு, வேலையின்மைன்னு ஏமன் நாடு திணறிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் அரங்கேறுனுச்சு. அது என்னன்னா, ஹூதிகளுக்கு புதிய ஆட்சியாளருடையும் முரண்பாடு ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த ஆட்சியாளரை கவிழ்க்கிறதுக்கு ஹூதிகள் தங்களுடைய முன்னாள் எதிரி முன்னாள் அதிபர் அலி அப்துல்லா சாலிஹோட சேர்ந்து போர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சவுதி அரேபியா அப்துல் ரப்புவுக்கு உதவி செஞ்சுச்சு. ஒரு கட்டத்துல சரியா சொல்லணும்னா 2015ல மறுபடியும் ஏமன்ல ஆட்சி கவிழ்ப்பு. ஏமனுடைய முக்கிய நகரங்கள் ஹூதிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு வருது. அந்த சமயத்துலதான் அவங்க தங்களை அன்சாருல்லான்னு அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட அர்த்தம் அல்லாஹ்வின் உதவியாளர்கள் அப்படிங்கிறது. 2017 கடைசியில அலி அப்துல்லா சாலிஹ் சவுதி கூட்டணிக்கு தாவிடுறாரு. மொத்தத்துல 2015ஆம் வருஷம் தொட்டு இப்ப வரைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஹூதிகளுக்கும் மத்தியில கடுமையான போர் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள், சவுதி எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க. ஈரான் ஹூதிகளுக்கு உதவி வழங்குது. அப்துல் மாலிக் அல் ஹூதி தலைமையில ஏமனுடைய பெரும்பான்மையான நிலப்பகுதியை ஹூதிகள் ஆள்றாங்க. இப்போ கசா யுத்தத்தை நிறுத்த சொல்லி செங்கடல்ல ஹூதிகள் நடத்தி வர தாக்குதலை ஒட்டி
இவங்க ரொம்பவே கவனம் பெற்றிருக்கிறாங்க. இவங்களை ஒழிக்கிற நோக்கத்துல அமெரிக்கா தலைமையில யூகே, பஹ்ரைன் எல்லாம் சேர்ந்து யுத்தம் செஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த பின்னணியில தான் இவங்களை பத்தின செய்தி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் நாம பேசினதுதான் ஹூதிகளுடைய வரலாற்று பின்புலம். இது பலருக்கும் தெரியாம இருக்கு. இந்த செய்தியை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுடைய ஆலோசனைகளை, கேள்விகளை என்னுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு அனுப்பி வைங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.